திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 757, அதிகாரம் பொருள் செயல் வகை. உலகின் முதல் கோடீஸ்வரர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஜான் டி ராக்ஃபெல்லர். இவர் 1839 ஆண்டு நியூயார்க் நகரில் ஓர் ஏழை விவசாயியின் மகனாக பிறந்தார். தன் சிறு வயதில் உருளைக்கிழங்குகளை காய வைக்கும் வேலையை செய்து ஒரு மணிக்கு 2 பென்ஸ் கூலி வாங்கி தனது வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் ஒரு வணிகவியல் கல்லூரியில் 3 மாதங்கள் வியாபாரம் பற்றிய பயிற்சி எடுத்துக்கொண்டார். தனது 16வது வயதில் பங்கு மார்க்கெட் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். 19வது வயதில் பங்குச் சந்தையில் பங்குகளை விற்கும் வியாபாரத்தை தொடங்கினார். மேலும் பல தொழில்களையும் முயற்சி பார்த்த அவருக்கு பெட்ரோலிய கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு தொழில் கை கொடுத்தது. 20வது வயதில் அமெரிக்காவில் எண்ணெய் விற்கும் இடங்களை தேடி அவற்றை எளிய முறையில் அதிகமாக தோண்டி எடுத்து விற்பனை செய்தார். இதன் மூலம் ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனம் ஒன்றை சொந்தமாக நிறுவினார். இது உலகின் மிகப்பெரிய பெட்ரோல் நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ச்சி அடைந்தது. எரிபொருள் உற்பத்தி மற்றும் விற்பனை அவரை செல்வத்தின் உச்சத்தை அடைய வைத்தது. அவரது கடுமையான உழைப்பின் காரணமாக உலகின் முதல் கோடீஸ்வரர் என்ற பெருமையை பெற்றார். ஏழைகள் மீது எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் இயல்பாக கொண்ட ராக்ஃபெல்லர் செல்வங்கள் பெருக பெருக அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் ஏழை எளியவர்களுக்கும் அறச்செயல்களுக்கும் தாராளமாக கொடுத்தார். ராக்ஃபெல்லர் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நிறுவி தனது வருமானத்தில் 1/10 பங்கை சேவை பணிகளுக்காக வழங்கினார். மேலும் உலகில் உள்ள பல தேவாலயங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், மருத்துவ ஆராய்ச்சி கழகங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு பெரும் பணத்தை வாரி வழங்கினார். அவர் பெரும் கோடீஸ்வரராக உயர்ந்த போதிலும் இறுதி வரை மிகவும் எளிமையாகவே வாழ்ந்து தனது 98வது வயதில் மறைந்தார். அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்று சொல்லப்படும் செல்வமுடைய செவிலித்தாயால் வளரும் என்பதை அருள் என்னும் அன்பு ஈன் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பிருந்தால் அருள் பிறக்கும், செல்வம் இருந்தால் அருள் வளரும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.